1000 பேருக்கு தலைவனா இருந்தான். ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அந்த டைம் 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். சவுலுக்கு சேவகனா இருந்தான். சவுலுடைய வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறவனா இருந்தான். சவுல் தள்ளப்பட்டவனுக்கே சேவகனா இருந்தான். அவர் முறுமுறுக்கல்ல. அது கர்த்தர் என்ன ராஜாவா தான் வைப்பேன்னு சொல்ற, நான் நீ ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் இல்ல. ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுலை பாருங்கள். பவுலுடைய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல். அந்த பவுல் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். 1வது வசனத்துல அந்த கொரிந்து பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? டைம் இன்னும் வரல, வேலை வரல. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள். அவர்கள்னா யாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கிலாவும். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். இனி 3வது வசனம். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அங்க கர்த்தர் கொண்டு போனது எதுக்கு? வேலை செய்யவா, ஊழியம் செய்யவா? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல? ஓபன் ஆகல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சும்மா இருக்கல. ஆண்டவருடைய திட்டங்கள் பெருசுங்க. ஆனா அதுக்காக தேவன் நம்மை வந்து சும்மா இருக்க விடல. சரி, மோசே வந்து இந்த சாப்டருக்கு வர அதுக்கு முன்னாடி மோசே வந்து எகிப்துல என்னவா இருந்தார் தெரியுமா? எகிப்துல 40 வருஷம் என்னவா இருந்தார்? ஆட்டுக்கறி வேணுமா? இல்ல தெரியாம கேட்கிறேன். எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே அருவருப்பு. அவன் எங்க வளர்க்கப்படுகிறான்? வளர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனை யார நடத்தணும்னு பிளான் வச்சிருக்கிறார்? இஸ்ரவேலர். ஆனா நடத்துறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துல கொண்டு வந்து என்ன மேய்க்க வைத்தார்? நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் சாஸ்திரங்களை கற்று இல்ல. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண மாட்டார். இன்று கர்த்தர் சிலதை செய்ய வாசல் திறக்கும் போது கர்த்தர் எனக்கு பெருசு வச்சிருக்க, நான் எதுக்கு இது? நோ, என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். 40 வருஷம் எகிப்துல இருக்கும் போது, எகிப்துல சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என் கையினாலதான் விடுவிப்பார். அப்போ அவன் கையில விடுவித்திருந்தா எத்தனை பேர் டெய்லி அடக்காராதனை தான். ஆமாவா இல்லையா? ஹலோ, இங்க வா, ஒழுங்கா இருந்தா அவ்வளவுதான், ஆல் அவுட். ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படி விடக்கூடாது. அடுத்த 40 years அவன் ஆடு மேய்க்க வைத்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? கர்த்தர் அவனை உருவாக்குறார், சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார். மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? அவர் கல்யாணம் பண்றார், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இல்ல, மோசே கல்யாணம் பண்ணிட்டான், மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அதனால அவன் வேண்டாம். ஆரோன் இப்படி மாறினார் ஆண்டவர். காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொன்னதுல ஒரு ஒரு டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு. ஆனா டோர் இன்னும் ஓபன் ஆகல. டோர் ஓபன் ஆகலன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது.
அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, ஏய் பவுல் எங்க, பவுல் மக்கள் அங்க கொரிந்தில பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. பாத்தியா அவன் போன காரியம் நடக்கல? பாத்தியா? ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைம் பாத்தீங்களா? அந்த டைம் வரும் உங்களுக்கான, அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே, சாரி பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும். திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். இயேசுவை பாருங்க, சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும் போது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார். ஆனா மார்க் சுவிசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? இவர் தச்சன் அல்லவா அப்படிமாங்க. இவர் கார்பெண்டர் தானே. அதன் அர்த்தம் என்ன? இயேசு அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா? இவர் தச்சன் அல்லவா? மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க. இஸ் நாட் திஸ் த கார்பெண்டர் அப்படிங்கிறாங்க. இவர் கார்பெண்டர் தானே. ஓ, எப்படி ஒரு அடிச்சுவோட அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பாத்தீங்களா? அதான் எரேமியாவை கொண்டு சொல்றார், மீந்து இருக்கிறவர்கள் சொல்ற, இங்க பாரு டைம் வரும், அந்த காலம் நிறைவேறும் போது. எரேமியா 29வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை சற்றி ஆமென் சொல்லுங்க. சரிப்பா, அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அப்படியே போட்டோம், அப்படி விட மாட்டேன். டைம் வரும், டைம் வரும், வேலை வரும். உன் வேலைக்காக காத்திருக்க கிருபை, ஆமென், உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு, ஆமென். அதாவது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பார். டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. ஆமென். அந்த டைம் ஆக ஆக, இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு டோர், அதுக்காக வார்த்தை, அதான் சொல்ல, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உன் மேல நான் சொல்லியிருக்க நல் வார்த்தையை காலம் நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான். அதான் சொன்னேன்ல, 40 வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு, என் கையால கத்தர் விடு, நல்ல எண்ணம், அது உண்மையான எண்ணம். ஆனா அப்பவே நடத்தி இருந்தா, ஆமென், மோசை அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டார். அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை, கலைகளை கட்டவர். அதனால ஒரே அடியில ஒருத்தனை கொண்டான். 40 வருஷம் ட்ரைனிங். இந்த வெயிட்டிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட். சில கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க,
படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கவா அவங்க போனாங்க? அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓபன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆமே, ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். ஆமே. அதனால பிள்ளைங்கெல்லாம், நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க அந்த ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல, அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா தற்காலிகமாய் அதான் அங்கே இறைமையாவை கொண்டு சொல்றாரு, பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க, வேலை வரும், காலம் நிறைவேறும். நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமாய் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல்வார்த்தையை, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை தட்டி